திராவிட மாடல் அரசின் விளம்பர தூதர்கள் அதன் திட்டங்களின் பயனாளிகளே என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுமார் 193 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு 28 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார். பின்னர் கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் பயனாளிகளுக்கு 152 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 16 மகளிர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களோ உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்றுள்ள 16 பேருக்கும் தலா 7 லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் அத்திட்டங்களாலேயே 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்றார். இந்த திட்டங்களின் காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், தரமான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட 13 துறைகளில் இந்தியாவிலே நம்பர் 1 இடத்தில் இருந்து வருகிறது. இதனை ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பே புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றது. இந்த திட்டங்களின் பயனாளிகள் என்ற அளவில் இல்லாமல் அவற்றின் பங்கேற்பாளர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். கழக அரசின் திட்டங்களை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இங்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் நீங்கள் தான்.